3 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை தொடங்கினார். மக்களவை தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்ததும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று தியானம் செய்வதை பிரதமர் மோடி வழக்கமாக வைத்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு இமயமலையில் உள்ள கேதார்நாத் குகையில் தியானம் மேற்கொண்ட அவர் இந்த முறை கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்த மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மாலை 5 மணியளவில் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வந்தடைந்தார். பின்னர் அங்கிருந்து தனி கார் மூலம் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்த மோடி அங்கிருந்து விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அங்கு பிரதமர் மோடி 48 மணி நேர தியானத்தை தொடங்கினார். ஜூன் 1ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு பிரதமர் மோடி தியானம் இருப்பதாக கூறப்படுகிறது. மோடியின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. விவேகானந்தர் பாறை சுற்றியுள்ள கடல் பகுதியில் கடற்படையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.